வழங்கும் உன்னை காப்பாராக. ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களினமாய் அகம் நிறை மகிழ்ச்சியோடு நெஞ்சம் நிறை நன்றியோடு இருப்பதும், நீ இயங்குவதும், நீ ஆற்றலும், நீ ஆக்கமும், நீ என் வாழ்வின் எல்லாமும் நீ என்ற நினைவோடு நீங்காத இறைவனின் திருப்பிரசன்ன கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டின் புதுமை நிறைந்த வாழ்த்துக்கள். புதுமை மகிழ்ச்சி தருவது, புதுமை ஆற்றல் அளிப்பது, புதுமை உயிரூட்டுவது, புதுமை நம்பிக்கை அளிப்பது, புதுமை உத்வேகம் தருவது, புதுமை நிறைவளிப்பது, எல்லா வளங்களையும் தன்னகத்தை கொண்ட 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒன்று கூடியிருக்கும் நமக்கு இப்புதிய ஆண்டு அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் அருள் புரிவாராக. எடுத்த முயற்சிகள், எட்டிப்பிடித்த இலக்குகள், ஏற்றம் தந்த வெற்றிகள், எட்டு திக்கும் எதிரொலிக்கும் புகழ் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவோம். நலன்களால் நம் வாழ்வை நிறைவுற செய்யும் இறைவனின் நம் கரங்களில் தவழும் 2025ஆம் ஆண்டை அர்ப்பணிப்போம். நம்முடைய வளமான வாழ்வுக்காக அவர் வகுத்திருக்கும் திட்டங்கள் நம் வாழ்வில் வெளிப்படவும், அனுதினமும் அள்ளித்தரும் ஆசீர்வாதங்களால் நம் வாழ்வு நிரப்பப்படவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குழந்தைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மக்கள் அனைவரும் தம் வாழ்வில் நன்மைகள் அடையவும் அருள் வேண்டுவோம். இப்புதிய ஆண்டு நற்சிந்தனைகள், நேர்மறை எண்ணங்கள் நம்மில் விதைக்க அருள் வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, புதிய வருடம், புதிய நாள் இறைவன் நமக்கு ஒவ்வொருவரும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே இந்த நாளில நமக்காக திருப்பலி நிறைவேற்றி செபிக்க வந்திருக்கின்ற தந்தை நம்பிக்கைநாதன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றோம். திருப்பலியானது இறைவன் தன்னுடைய வாழ்வில் முக்கியமாக 2024ஆம் ஆண்டு அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற குடும்பங்கள்: செல்வா ஜெனிஃபர் குடும்பம், ஜெயராஜ், கோமதி, ஏ தேவராஜ் சாந்தி குடும்பம், பரலோக ராஜா ஆனந்த ஜோதி குடும்பம், ஆண்டோஃப் ஜார்ஜ், அமல்ராஜ் மரிய நேசம், கிறிஸ்டோபர் பாபு டெய்சி குடும்பம், லூயிசா ஜார்ஜ் ஆகியோர் தங்களுடைய வாழ்வில் நடந்த அனைத்து செயல்களுக்காகவும் நன்றியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது மரியம் ஜெசிகா கிறிஸ்டா ஜெஸ்லின் கல்வியில் சிறந்து விளங்க கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது ஹெய்சில் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், மாசிலா குழந்தைகள் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், ஹெய்சில் கேட்லின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. அவர்களோடு இணைந்து நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைந்து திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த மறை நிகழ்ச்சியை நாம் தகுந்த விதத்திலே நாம் நிறைவேற்ற
இறைவன் நமக்கு மன்னிப்பு அளிப்பாராக. நமது குற்றம் குறைகளை சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கண்ணிமையால் மனுக்குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே.
அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்க்கையின் ஊற்றாகி திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவளாய் இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இன்றைய திருப்பலி நேசமணி லீமாரோஸ் இவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 22 தொடங்கி 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உம்மேல் ஒளிரச் செய்து உம்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உம் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நினைவு
விசுவாச வழியில் நான் உன்னை காணவே விசுவாச வழியில் நான் உன்னை காணவே இனிமையாக சுடராக ஒளியூட்டவா இனிமையாக சுடராக ஒளியூட்டவா உயிராகவா உறவாகவா நீ வாழ்வாகவா வழியாகவா நீ உயிராகவா உறவாகவா நீ வாழ்வாகவா வழியாகவா இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உடன்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதுவே கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியின்படி வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16 முதல் 21 முடிய. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள்.
பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலை திருப்பலியே ஜில் ஜில் ஜில்லு இருக்குதுனாக்கா நைட்டு திருப்பலி எப்படி இருக்கும்? நல்லா உற்சாகமாக பாடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பாராட்டணும். இன்னைக்கு புதிய ஆண்டு, புதிய வேகம், புதிய பலம், புதிய நம்பிக்கை, புதிய எதிர்நோக்கு. இந்த புதிய எதிர்நோக்கை பற்றி தான் திருச்சபை சொல்லுகிறது. பெரும்பாலுமாக இந்த 1ஆம் தேதி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. கிறிஸ்மஸ்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க? இயேசு பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? மீட்பு கொடுக்க பிறந்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விளக்கம். எனவே சரி, இந்த 1ஆம் தேதி என்ன கொண்டாடுறாங்கனாக்கா, சில பேர் சொல்றாங்க, சில பேர் நினைச்சுக்கிறாங்க வருஷத்துல முதல் நாள் அங்க போனோம் அப்படின்னா. வருஷத்துக்கு முதல் நாள், எனவே நீங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வாங்க, இரவு திருப்பலி வாங்கன்னு திருச்சபை கூப்பிடல. ரெண்டாவது என்னது, யுஎன்ஓ என்ன சொல்லுது, ஐநா சபை வருஷத்தினுடைய முதல் நாள் அமைதியின் நாள், உலக அமைதிக்காக ஜெபம் பண்ணுங்க. உலக அமைதிக்காக ஜெபம் பண்றாங்களா? அதுவும் இல்லை. திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை முன்னால வைக்கிறது அதுவும் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, 8ஆவது நாள் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 8ஆம் நாள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? பெரிய ஆளாயிட்ட பிற்பாடு தான் ஸ்நாபர்ல பிறகிட்ட திருமுழுக்கு வாங்கினார். இப்போ 8ஆம் நாள் பேர் வச்சாங்க. பேர் வைக்கும் போது அவருக்கு திருச்சடங்கு ஒன்று செஞ்சாங்க. இப்போ முஸ்லீம்ஸ்லாம் செய்வாங்க இல்லையா, விருத்தச்சேதம். அது யூத பண்பாடு, யூத கலாச்சாரம். அதை நாம கொண்டாடுறதில்ல. ஸோ இந்த 3மே இல்லை. அப்போ வேற எதுக்காக நாம முதல் தேதி, வருடத்தினுடைய முதல் நாள கடவுளுக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம்? ஏன் நம்மலாம் ஒண்ணு கூடுறோன்றத நன்றாக நாம விளக்கமாக அறிந்து கொண்டால், இன்றைக்கு தாய் திருச்சபை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறது. 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிய திருச்சபை, அதுக்கு பின்னால் வைக்கிற பெரிய ஃபீஸ்ட் எது? எல்லாம் ராங்கா சொல்லுவீங்க. திருக்குடும்பம். திருக்குடும்பம் வாழ ஏன் அது இம்பார்ட்டன்ட்னா, சண்டேல கொண்டு போய், சண்டேல எந்த ஃபீஸ்ட் எல்லாம் வைக்குதோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சண்டே டைம்ல ஒரு ஃபீஸ்ட் வைக்குது, ஒரு திருநாள்ல திருச்சபை செட் பண்ணுதுன்னா அது ரொம்ப முக்கியமானது. எனவே சண்டேல வர ரீடிங்ஸை மாற்றக்கூடாது அப்படின்னு. என்ன நாளாக இருந்தாலும் கன்னிமரியாள் அமல உற்பம் 8ஆம் தேதி என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பண்ணாங்க? 8ஆம் தேதி கொண்டாடக்கூடாது, 8ஆம் தேதி சண்டேவா போச்சு, 9ஆம் தேதி கொண்டாடுங்கன்னு அங்கேருந்து யூனிவர்சல் சர்ச் நமக்கு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டர். ஸோ ஞாயிற்றுக்கிழமைய எந்த காலத்திலையும் அது என்ன பண்ணாது, அது அதனுடைய சிறப்பை விட்டு கொடுக்காது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது திருக்குடும்பம். இறைவன் பிறந்ததுனால ஒரு அருமையான பரிசுத்தமான குடும்பம் உருவாகி இருக்கிறது. அந்த குடும்பத்துல அடுத்து யாரு? கன்னிமரியாள். அவள் இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் கன்னி. ஊர்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க கன்னி. அந்த கன்னி தாய் எப்படிங்க அது ரெண்டும்? கன்னியாகிறாங்கன்றீங்க, குழந்தை பிறந்ததுன்றாங்க, கன்னித்தன்மை போயிடுமே. அங்கதான் இந்த ஃபீஸ்ட், இந்த திருவிழாவுடைய அருமையான ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ சின்னப்பர் எழுதிய அந்த கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்துல பார்த்தோம்னாக்கா,
காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை, திருச்சட்டம்னா யூத சட்டம், 10 கட்டளை 666 கட்டளை ஆக்கிட்டாங்க. திரும்பினா கட்டளை, முட்டி போட்டா கட்டளை, ஆர்டர் எல்லாம், ரூல்ஸ் எல்லாம் பெருசா போச்சு. அடிச்சுக்கிட்டு அங்கங்க நிக்கிறது, 4 சந்தியில நிக்கிறது, அப்படியே நிக்கிறது, ஜெபம் பண்றது எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய கட்டளையை வச்சிருந்த அந்த யூத சட்டத்துக்கு உள்ளாக கடவுளை மறந்து வேறு திசையில வேறு நிலைக்கு உட்பட்ட மனிதர்களை மீட்டு உண்மையான அன்பு வாழ்க்கைக்கு, இறை கலாச்சாரத்திற்கு, இறை பற்றுக்கு மக்களை அழைத்து வர, மக்களை மீட்க இறைவன் தன் மகனையே எப்படி அனுப்பினாரு? பெண்ணிடம் பிறந்தவராக, திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக, அந்த கலாச்சாரத்துல, யூத கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஒரு கடவுளாக யார் மூலமாக அனுப்பினார்? ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக. இந்த பெண்ணிடம் பிறந்தவராக என்றுதான் ஏன் அப்படி சொன்னார் அவரு அப்படின்னாக்கா, கலாத்திய திருச்சபையில ஒரு குழப்பம் வந்துச்சு திடீர்னு. இயேசு இறந்தது அவர் உண்மையாகவே ஒரு மனிதன் இல்லை. கலாத்திய கம்யூனிட்டில ஒரு குழப்பம். உண்மையாக அவர் தெய்வம், நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி தோணினாரு, மனுஷன் போல இருந்தாரு, அந்த தெய்வீக சக்தி தான் அங்க இருந்தது, அதனாலதான் அவரால் அது செய்ய முடிஞ்சது அப்படின்னு திரிச்சிட்டாங்க. யார் திரிச்சிட்டாங்க? மக்கள் திருச்சி சொல்றாங்க. கலீஷியன்ஸ்ல, கலாத்தியால இருக்கிற மக்களுடைய குழப்பம்னா ஒரு பெரிய எரசினாக்கா தப்பறை, விசுவாசத்துக்கு எதிராக கொஞ்சம் குழப்பு விட்டுறது. இப்ப கூட குழப்பு விட்டுறாங்க. என்ன குழப்பு விடுறாங்க? மாதா தேவையில்லை. ஆமா இல்ல, மாதா தேவையில்லை. கோயில் எல்லாம் பாருங்கனாக்கா கெபி அதுல எல்லாம் அடிக்கடி சுருவாங்க, மாதா சுருவாங்க படங்கள்லாம் வந்து வைப்பாங்க. என்னன்னாக்கா, நான் போனேன் ஒரு ஜப கூட்டத்துக்கு, அங்க நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மாதா யார? மனுஷன் தானே, அவங்கள போய் அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வச்சுக்கிறாங்கல்ல. மாதா ஒரு சாதாரண மனுஷி. அவங்க ஒரு முட்டை ஓடு. ஃபாதர் வீட்டுக்கு வர்றாரு, பசியாகுதுமா, ஒரு ஆம்லெட் போட மாட்டார். ஆம்லெட் இஸ் வெரி லேட் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். டக்குன்னு என்ன பண்ணு, முட்டையை உடச்ச உடனே அந்த முட்டை ஓட பத்திரமா பீரோல வச்சுக்கோங்களா, உடனே அங்கேயே குப்பத்தொட்டில் போட்டு. அப்போ மரியன்னை உள்ள இருக்கிற கரு இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பிற்பாடு, பிறப்பதற்கு மட்டும் அவர் ஷீல்டு மாதிரி இருந்தாங்க, அவரை வச்சுக்கிற ஒரு வயிறு. அதுக்கு பிற்பாடு மரியன்னைக்கு வேல்யூ கிடையாது, அவங்க ஒரு சாதாரண பெண்மணி அப்படின்னு ஒரு எண்ணத்தை மாற்றுவதற்காக அவர் இறைமகன், கடவுளுடைய, அது கிறிஸ்மஸ் ரீடிங் நிறைய இருக்குது, அதில் பார்த்தா ஏசு யாருன்னு போட்ட ரொம்ப அருமையா சொல்லிங்க. கடவுளுடைய அச்சு பிரதின்னு இங்கிலீஷ்ல எங்களை எப்படி சொல்றது, அப்படியே கடவுளுடைய ஒரு காப்பின்னா குடிக்கிற காப்பி இல்ல, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. இவருதான் அவரு. 3 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. பேச்சளவுல தனித்தனியா இயற்கிறாங்க ஒழிய, அவங்க எப்பவுமே இருக்கும் போதெல்லாம் 3 கடவுளாக இருப்பாங்க. யாராவது ஒருவரை முதன்மைப்படுத்தி வைத்திருப்பார்கள். எனவே அந்த படைப்பிலே தந்தையை முதன்மைப்படுத்தியவர்கள் இந்த மீட்பிலே சுதனாகிய இயேசுவை, மகனை அவர்கள் முதன்மைப்படுத்தி அவர் வழியாக மற்ற 2 பேருமே இருக்கிறாங்க. எனவேதான் அவங்க என்ன பண்றாங்க, இறைமகன். சமீபத்தில், அதாவது காலப்போக்கில் 431வது ஆண்டு இன்னொருத்தன் ஒரு பிரச்சனை கொண்டான். ஒரு பெரிய அறிவாளி, தெய்வீக இயல்லாம் படிச்சவங்க, தியாலஜி படிச்சவங்கன்னா, ஆமாப்பா ஆண்டவர் உண்மையிலேயே இறைமகனா இருக்க முடியாது ஒரு குரூப் சொன்னாங்க. ஓகே, ஒரு குரூப் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் இது மரியன்னை இறைவனாக இருக்க முடியாது. மரியன்னை என்ன ரீசன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, ஆண்டவருக்கு 2 இயல்பு இருக்கிறது. எத்தனை இயல்பு? மனித தன்மை இயல்பு, கடவுள் தன்மை. இப்போ 2த்தையும் நீங்க ஒன்னா பார்க்காதீங்க, 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு பாருங்க. இது தெய்வீக ஆற்றல், இது மனித ஆற்றல். மாதா மனித ஆற்றல், மனித தன்மைக்கு மட்டும்தான் தாய்.
இயேசுனுடைய தெய்வீக தன்மைக்கு அவங்க தாய் கிடையாது, மனித தன்மைக்கு மட்டும் தான் தாய். அப்பனா இவங்க ரொம்ப லிமிட்டடு. கடவுளுடைய அந்த இறைத்தன்மைக்கு இந்த அம்மா தாய் இல்லை, அவருக்கு தேவையில்லை, அவர் டைரக்டா வருவாரு. இந்த மனித தன்மை, இயேசுனுடைய மனித தன்மைக்கு மட்டும்தான் தாய். எனவே அவரு இறைவனுடைய தாயினை பெருசா, கடவுளுடைய தாயினை பெருசா படுத்தக்கூடாது, மாறாக இயேசுனுடைய மனித தன்மைக்கு மட்டும்தான் தாயின்னு முடக்கிட்டாங்க. அப்போ இன்னொரு குரூப் எழுந்திரிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரிக்க கூடாது, அவரு கடவுளுடைய அச்சு பிரதி, அவரு வந்தது கடவுளுடைய தன்மையும் மனிதனுடைய தன்மையும் இணைந்து வந்திருக்கிற ஒரு கலவை. எனவே மரியாள் கடவுளை பெற்றெடுத்தாள், கடவுளை மனிதனாக பெற்றெடுத்தாள். அதைத்தான் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். அதனால என்னாச்சு? நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஒரு பெரிய கடவுள், எந்த மதத்துல இந்த ஒரு பியூட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு பெரிய கடவுள், பெரிய கடவுள், எல்லா பெரிய கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, அவராலே எல்லாம் உண்டானது. அவர் ஒரு பெண் கிட்ட போயிட்டு அவங்க வயிற்றுல அவங்கள உருவாக்கி பரிசுத்தமா வச்சு அவங்கள பிறப்பதற்கு முன்னாலே ஜென்மப்பாத்துல இருந்து மீட்டு மாசில்லா ஒரு உதரமாக ஒரு வயிற்றாக அதை வைத்து காப்பாற்றி எந்தவித அழுக்கும் இல்லாமல் எந்தவித பாவம் இல்லாமல் அவர்களை காத்து அவருடைய வயிற்றுக்குள்ளே கடவுள் என்ற பரிசுத்த தன்மை உரியெடுத்து கரு எடுத்து வருகிற ஒரு நிலைப்பாடு. உண்மையாகவே கடவுள் எவ்வளவு தாட்சியோடு மனிதனை நேசிக்க, மனிதனோடு இருப்பதற்கு, மனிதனோடு கலப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு கீழ், அது என்ன, ரொம்ப அவரை விட ரொம்ப கீழே இறங்கி வந்து நம்ம கிட்ட குடிகொண்டார். பார்த்தீங்களா? அதான் பியூட்டி. எனவே எந்த கடவுளும் ஹிஸ்டரிக்குள்ள வந்தது கிடையாது. ஹிஸ்டரிக்குள்ள வந்ததுன்னா மேல இருந்து தொப்புன்னு ஒரு பொட்டலம் வருது, நான் தான் கடவுள், நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் புதுமெல்லாம் செய்வேன், டமால் டிமைன்ல, அதாவது என் பவர் பார்த்தீங்களா, டிஷ் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் மத்தியிலேருந்து ஒரு ஆள் மூலியமா நான் வரேன்றத கடவுள் எவ்வளவு தூரம் இறங்கி வந்தார் மனிதனுக்கு. இதனால இந்த மரியாள் அந்த கடவுளை தாங்கி கொள்ளுகிற, அதனாலதான் ஆர்குமெண்ட் பண்ணும்போது தியோ தொக்கோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணு. தியோன்னா கடவுள், தொக்கோஸ்னா தாங்குதல், கடவுளை தாங்கியவள். கிறிஸ்தோ தொக்கோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரைஸ்ட தாங்கியவள். எனவே காட் பேரர், கடவுளை தாங்கியவள் மரியன்னை அப்படின்னு சொல்லும் போது மிக அருமையாக, அவங்க தான் முதல் சீடத்தி, அவங்க தான் அந்த இறைவனுடைய தெய்வீக தன்மையை அவள் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம், வெசல் ஆஃப் ஆனர் அப்படின்னு ஆங்கிலத்துல வெசல். நம்ம மகிமைக்குரிய பாத்திரமே, ஆண்டோடைய மகிமை எல்லாம் அந்த இடத்துல. இப்ப தண்ணி இருக்குது இல்லையா, இப்ப இந்த கிளாஸ், அது உள்ள இருக்கிற தண்ணிய எப்படி இது இந்த பாத்திரம், இந்த கண்ணாடி பாத்திரம் வைத்திருக்கிறதோ அது போல மரியன்னை தன்னுடைய வாழ்விலும் தன்னுடைய உதரத்திலும் இறைவனை அவர்கள் தாங்கி இருந்தார்கள். எனவே அவர்கள் இறைவனின் தாய் என்று சொல்லுகின்றார்கள். இந்த இறைவனின் தாய் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் யாரு? மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிய அவரு தேர்ந்தெடுத்து உயர்த்திருக்கிறார்ப்பா, அதுதான்ப்பா பெரிய ஆசீர்வாதம். அதுதான் இன்னைக்கு எண்ணிக்கை நூல்ல முதல் வாசகத்துல சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார் மோயிசங்கிட்ட, நீ போய் சொல்லு எப்படி உனக்கு நான் ஆசி வழங்குவேன், என்னுடைய முகத்தை நான் உன் மேல படர விட்டாலே, ஒளி வீசினாலே அதுவே உனக்கு பெரிய ஆற்றலையும் அருளையும் கொடுக்கும். எனவே சொல்லு, உனக்கு தன் திருமுகத்தை காட்டி உனக்கு அமைதி தருவார் என்று எல்லாருக்கும் சொல்லு, அதுதான் என்னுடைய பெரிய ஆசீர் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா மரியாளுக்கு அமைதி மட்டுமல்ல, அமைதியை கொடுக்கிற ஆண்டவரே கொடுத்துட்டாரு. அது எப்படி சொல்றாங்க? முதல்ல சொல்ல, அருள் நிறைந்தவளே, அருள் பெற்றவளே வாழ்க அப்படின்றாங்க. எலிசபெத் அம்மாள் மரியாளை பார்க்கும்போது சொல்றாங்க, இறைவனின் தாய் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, என்னுடைய கண்கள் பேறு பெற்றவை, எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. அந்த பார்க்கும்போது என் வயிற்றுல இருக்கிற
குழந்தை துள்ளி இருக்குது. இறைவனின் தாய் என்னை அவங்க ஒருத்தர் சொல்றாங்க இறைவனின் தாய், அவங்க இயேசுவின் தாய் அப்படின்னு சொல்ல. இறைவனின் தாய், முழுமையான கடவுளுடைய தாய். எனவேதான் இன்றைக்கு இறைவனின் தாய் திருச்சபையின் தாயாக உனக்கும் எனக்கும் தாயாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மரியாள விட்டு விடக்கூடாது. இப்போ இந்த பில்டிங் எத்தனை பில்லர் நிற்கும் போது, ஒரு எத்தனை பில்லர் இருக்கும்? சும்மா ஒரு கணக்கு, ஒரு 20 பில்லர்ஸ்ல தான் இந்த பில்டிங் இருக்குது. இவர் போய் எனக்கு ரொம்ப தெரியும், அவர் கடந்த ஒரு 30-40 இயர்ஸா போய் ஒரு 4 பேர், ஒரு இந்த சைடில் ஒரு 2 என்னது பில்லர், இந்த சைடில் ஒரு 2 பில்லர் ரெட் சைட்லாம் ஆகும். திருச்சபையிலையும் அப்படித்தான் பெரிய தூணுங்க 3 இருக்குது, 3 தூண் இருக்குது. இந்த 3 தூணை யாராவது இடிச்சாங்கன்னு வச்சுங்க, கத்தோலிக்க திருச்சபை விழுந்துடும். கத்தோலிக்க திருச்சபை தான், வேற எந்த திருச்சபை சொல்ல, கத்தோலிக்க திருச்சபை விழுந்துடும். இது என்ன 3 தூண்? இறைவனுடைய வார்த்தை ஒரு தூணு, இறைவனுடைய பிரசனம் என்று சொல்லுகிற அந்த திவ்ய நற்கருணை ஒரு தூண். இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு ஜப கூட்டங்களுக்கு போயிட்டு கை தட்டி பாட்டு புகழ்ந்தோம், துதிக்கிறோம், குதிக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நற்கருணை விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. இறைவனுடைய பிரசன்னம் 2வது தூணு கத்தோலிக்க. 3வது தூணு இறை அன்னை. அப்போ கத்தோலிக்க மதத்துல இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, 3 தூண்ல 1 புடுங்கினா கூட விழுந்துடும். அப்போ அந்த அளவுக்கு இறை அன்னையை கத்தோலிக்க திருச்சபையோட கட்டடத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட மரியன்னை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு மாதிரின்னு சொல்லக்கூடாது. ஒரு மாதிரினா என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்களா தான் என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஒரு மாதிரி இருக்கிறாங்க, முன்மாதிரியாக இருக்கிறார்கள். முன்னாலே நம்மளை வழிநடத்தி போறவங்களா இருக்கிறாங்க. எல்லாவோட பிரச்சனைக்கு நடுவில் அவங்க வந்து நிற்பாங்க. கானாவூர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்தது? வெக்கக்கேடு. எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் குடித்து முடித்த பிற்பாடு அந்த மண்டி அதை மொண்டு எடுத்துன்னு போய் லாஸ்ட்ல வர ஏழைங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவன் சும்மா சாப்பிட்டு போத்துக்கு வருவேன் ஐயா அப்படின்றவன், இந்த மாதிரி ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் ரசமே இல்லாத போச்சு அப்படின்னு வெக்கக்கேடுல இருக்கும்போது, சமுதாயத்துல குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்க வந்து அவங்க சொல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே பிரச்சனை ஆகுது, எவனும் சொல்ல மாட்டான், போயினா வந்துனங்கிறான் சொல்ல மாட்டான். ரசம் தீர்ந்து போச்சு. அது எடுத்துன்னு போய் இயேசு கிட்ட சொல்ல. அது போல இன்றைக்கு நம் தாய் நமக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா பட்டுன்னு அதை உணர்றவங்க நம்முடைய இறைவனின் தாய். அவங்க என்ன பண்றாங்க? உடனே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, அன்பு பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட தாய் இன்றைக்கு நம்மை புதிய எதிர்நோக்கோடு வாழ அழைக்கின்றார்கள். எதிர்நோக்கு பயணத்திலே பயணிக்கின்ற உடன் பயணிக்கிற தாய் இன்றைக்கு எதிர்நோக்கு இழந்து விடாதீர்கள். எதிர்நோக்குன்னு என்னது? எதிர்க்க ஒண்ணு இருக்குது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பட்டினாக்கா, நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்ற, நாம் எதிர்நோக்குவது நடக்கும் என்ற ஒரு இயல்பு தான் நம்பிக்கை, ஒரு தன்மை தான் நம்பிக்கை. எனவே நம்பிக்கை வாழ்வு. நாமெல்லாம் கிறிஸ்துவங்க நம்புறோம்னா நம்ம கிட்ட எதிர்நோக்கம் இருக்கணும். எதிர்நோக்குன்னா இங்கிருந்து போனாக்க, இப்ப நான் இங்க என்ன பண்றேன், பூசை முடிச்சுட்டு செமினரிக்கு போனோம், அதான் என் எதிர்நோக்கு. அங்க போய் எங்க குடும்பம்லாம் வருவாங்க, இன்னைக்கு பிளஸ்ஸிங் வாங்க வருவாங்க, ஒரு 30 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ணலாம், அதான் என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட். நான் வந்து இப்போ என்னுடைய எதிர்நோக்கு வேற வச்சுட்டு வேற வழியில போக முடியாது. எதிர்நோக்கு என்றால் நான் போய் அடைய வேண்டிய இலக்கு, நம்முடைய வான் வீடு, நம்முடைய விண்ணரசு இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம எல்லாம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல மாதா என்ன பண்றாங்க? நீ சோர்ந்து விடாதே, துணிந்து நில், தொடர்ந்து நட, எதிர்நோக்கு இருக்கிறது. அந்த ரோமன்ஸ் 5:5 ரோமருக்கு எழுதிய திருமுகத்துல 5:5 அது எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான சின்ன வார்த்தை, பயங்கர பவர்ஃபுல். அது எதிர்நோக்கு பொய்க்காது அப்படின்னா என்ன? நீ வச்சிருக்கிற எதிர்நோக்கு இறைவனுடைய அரசு என்று சொல்லுகின்ற அந்த எதிர்நோக்கு பொய்யானதல்ல, அது உண்மையாக நிறைவேறும் என்ற பயணத்திலே மரியன்னை உடன் வருகின்றார்கள். இந்த பயணம் எப்படி இருக்குது? உலகத்துல இன்னைக்கு பொல்லாப்பு, திருட்டு எல்லாம் இருக்குது. மனுஷன் எல்லாம் அடிக்டட். மருந்து கூட நம்மள அடிக்டட் ஆயிடுது. நேத்து நான் மலச்சிக்கலுக்காக ஒரு மருந்து சாப்பிடுவேன். அர்ஜென்ட்ல நான் அதை எடுத்துட்டு போற இடத்துல மறுநாள் அதனுடைய ரியாக்ஷன் தெரியுது. எவ்ரிதிங் எது எடுக்கிறோமோ எல்லாமே இப்ப பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் செல்லு, எல்லாத்துலயும் அடிமையா இருந்து
பாவ வழியில போயிட்டு இறைப்பற்று இல்லாம கடவுள் உணர்வு இல்லாம என்னுடைய படிப்பு இப்போ மனுஷனே உருவாக்கிட்டாங்க. எப்படி? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அடுத்த வார் எப்படி இருக்கும்னாக்கா, பழைய படங்கள் எல்லாம் பார்ப்போம், அப்ப சிரிச்சோம். இப்பதான் நடக்குது. மனுஷர்களுக்காக மிஷினை போராடும். இப்ப எப்படி இருக்குது வாரு? அங்கிருந்து டுமெயில்னு சுடுதெல்லாம் போச்சு. இப்போ போர் எப்படி இருக்குது? சும்மா ஒரு 4 தூவி விட்டா, கிருமிய போட்டு விட்டா ஊரெல்லாம் எல்லாம் இன்னும் கூட இந்த சைனா நான் தான் பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லுதா பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு போருடைய மாற்றங்கள். மனிதன் உள்ளத்துல கெட்டு போய்விட்டான். இப்படிப்பட்ட அந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உலகத்திலே நீ கடவுளை தாங்குகின்ற காட் பேரர் அப்படின்னு மாதா இருந்தது போல இன்றைக்கு நற்கண்ணவான பிற்பாடு என் உள்ளத்துல இருக்கிறாரு கடவுளே. நான் போறேன், மாதாவை போல நான் மற்றவங்களுக்காக வாழ்வேன், சமுதாயத்தில் நல்லதுக்காக வாழ்வேன், நீதியோடு வாழ்வேன், எல்லாருக்கும் இரக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்காட்டோடு வாழ்ந்தீங்களா, அங்கதான் மரியன்னை நமக்கு ஒரு மாதிரி. எனவே புதிய ஆண்டிலே நாம புதிய ஆண்டை தொடங்குவது ஓகே, கடவுள் பிரசன்னத்துல தொடங்குவது ஓகே. நாம் இதுவரை சோர்ந்திருந்தால், சில வீடுங்கள்லாம் கவலையா இருக்கு. ஏன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார், இன்னைக்கு கூட ஒருத்தர் ராயப்பேட்டையில் இருக்கிறோம் சொந்தக்காரங்க. அவங்க அந்த ஆண்ட்ரூ, அவங்களுடைய சொந்தக்கார ஆண்ட்ரூ, அதுக்கப்புறம் வேற யாருப்பா அவரு முதல் பக்கத்து வீட்டில் இருக்காங்க ராயப்பேட்டையில், ஆண்ட்ரூவும் ஜோசப், அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார் இன்னைக்கு. எனவே போன வருஷத்தை பார்த்துங்க, இந்த வருஷம் பார்க்கலங்க. 28ஆம் தேதி இன்னும் 2 நாள் வச்சிருக்கூடாதா ஒருத்தர் கேட்குறாங்க. 22 நாள் புது வருஷத்தை பார்த்த மாதிரி இருக்காங்க. புது வருஷம் பார்த்தா என்ன, பார்க்கலாம் இல்லை. அவங்க உடம்பு கெட்டு போச்சு, நாமளும் நம்மளை கெடுத்துக்கிறோம். கெடுக்குதுன்னு தெரிஞ்சா கூட அதான் செய்யறோம். அப்படியே எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் கூட நம்மளுடைய வழிகளை மாற்றி கொள்வதற்கு நாம் தயாராக. இந்த நற்செய்தியை பகிர்வு, மாதாவை பற்றி அறிந்து கொள்ளுதல், இது போன்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்தலுக்கு நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய திங்கிங், நம்முடைய போக்கு மாற வேண்டும். இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கிற நாள்கள் தான் இந்த திருவிழாக்கள். எனவே நம்பிக்கையில் உறுதி பெற இந்த நாள் மரியன்னைக்காக, மரியன்னை இறைவனின் தாய் என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் உங்களுக்கு உதவி செய்வதாக, கடவுளுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக, இறைவனுடைய திருமுக ஒளி உன் மீது வீசுவதாக. அதனால் நீ யார், உலகம் யார், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்ற தெளிவை பெற்று நல் பாதையிலே நாம் வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மரியன்னை ஆசீர்வதித்தது போல இறைவன் உன்னை ஆசீர்வதித்து எஞ்சிருக்கிற நாட்களிலே உன்னை பயன்படுத்துவாராக. இறைவனுக்காக வளைந்து கொடுத்து கடவுளுடைய கையிலே ஒரு களிமண் போல நாம் இருப்போம். இறைவனுக்கு நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய்
விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது அருளாசிரால் நிரப்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின், அருளின், அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோ. உலக நாடுகளை வழிநடத்தும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும், இப்புதிய ஆண்டிலே மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும், உலகெங்கும் நிறை அமைதி நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோ. திருமகனின் தாயை எங்களுக்கு தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் திருமகனின் வார்த்தையை காட்டும் வழியில் எந்நாளும் நடக்கவும், எம் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு சான்று பகரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோ. காலங்களையும் அது வெவ்வேறு நோக்கங்களையும் அறிந்த இறைவா, இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாட்களையும், நாங்கள் எடுத்துள்ள திட்டங்களையும் தீர்மானங்களையும், எடுக்கப் போகின்ற முயற்சிகளையும், செய்யவிருக்கும் புது பணிகளையும் அனைத்தையும் ஆசீர்வதித்து 2025ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாளினையும் வெற்றியின் நாளாக எமக்கு மாற்றித்தர வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோ. எம் மீது இறங்கி எங்களுக்கு ஆசியளிக்கும் இறைவா, எம் பங்கின் மேய்ப்பராகிய எம் பங்கு தந்தையையும் அவரது மேய்ச்சலின் நாடுகளாகிய எம் பங்கு மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து, இந்த ஆண்டிலே நாங்கள் சமாதானத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழவும், எம் பங்கில் உள்ள நோயாளிகள் குணமும் நலம் பெற்று வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோ. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பின் ஊற்ற இறைவா, உம்முடைய அன்னை எங்களுக்கு அன்னையாக தந்து எங்களோடு இந்த இறையாட்சியின் பயணத்திலே நடப்பதற்கு உறுதுணையாக கொடுத்திருக்கிறீர். இன்றைய கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே நீர் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு உருவாக்கி இந்த அன்னையை ஒதுக்குகின்ற இந்த பிரிவினை மக்களுடைய கலாச்சாரத்துக்கு மத்தியிலே கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் ஒரு அன்னையை
இந்த சபையினுடைய தூணாக வைத்து காப்பாற்றி போற்றி வருகிற நிலையிலே நாங்கள் எந்தவித நிலையிலும் அன்னையை விட்டு விலகாமல் இருக்க எங்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உன்பதம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. விண்ணையும் என் மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மறைவாக தருவேன் அர்ப்பணம். உன் அன்பின் பலியாக, உன்னில் உறவாக, உன் சொல்லின் உயிராக, வாழ்வின் பொருளாக, என்றென்றும் நான் வாழவே. உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பின் உறவாகவே. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. சொந்தமும் நீ, பந்தமும் நீ, சொந்தமும் நீ, பந்தமும் நீ. எங்கள் வாழ்விலே அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னலானே அர்ப்பணம். அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னலானே அர்ப்பணம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவோடு தொடங்கி நிறைவு காண செய்கின்றீரே. உமது அன்னையின் பெருவிழாவிலே மகிழ்ச்சி கொண்டிருக்கிற நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அவரது நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினேள் கொண்டதால் அந்த அன்னை உமது ஒரே திருமகனை கருத்தாங்கி தனது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புனிதர்கள் உம்மை புகழ்கின்றனர். அதிகாரம் தாங்குவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே எமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலுக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை தயவோடு மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமையும் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவரின் திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Panisa, 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 gama gama pamagari, gama garisa, gama gama pamagari, gama garisa. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, வாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, வாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. இசராஜா இதனை இனி எழுந்து சுவைத்து பார்க்க வாங்க. 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 வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, வாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து.
இயேசு தரும் அப்பத்தினால் நற்செய்திகள் கிடைக்கும். நேசமுடன் கூடி வரும் அபியமும் பிறக்கும். இயேசு தரும் அப்பத்தினால் நற்செய்திகள் கிடைக்கும். நேசமுடன் கூடி வரும் அபியமும் பிறக்கும். தன்னை நம்பிய பிறகு தன் உயிருடலை உண்ண கொடுத்த நல்ல தேவனை வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் போக்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் போக்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. ஒன்றுபட்டு வாழ நற்கருணை வடிவே நம் தேவன் இயேசு நம்மை அழைக்கிறார். ஒன்றுபட்டு வாழ நற்கருணை வடிவே நம் தேவன் இயேசு நம்மை அழைக்கிறார். பகிர்வின் சின்னமாய் உறவின் வடிவமாய் உண்மை உறவாய் உவந்தே வருகிறார். பகிர்வின் சின்னமாய் உறவின் வடிவமாய் உண்மை உறவாய் உவந்தே வருகிறார். உன்னத தேவன் உன்னை இணைய ஒன்று மகிழ்ந்து ஒன்று சேர்க்க வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் போக்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் போக்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. இசுராஜாயத்தினை இனி அறிந்து சுவைத்து பார்க்க வாங்க. 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 வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் போக்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, ஒரு வாழ்வு தரும் விருந்து. வாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. அப்படியே இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை இந்த 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படி என்ற ஒரு தலைப்பை கொடுத்து இந்த ஆண்டு முழுவதுமாக உலக திரு அவை முழுவதுமாக ஒன்றித்து செயல்படவும் ஒரு புதிய சித்தாந்தத்தை, ஒரு புதிய வாழ்க்கை முறையை நம் திரு அவை காண வேண்டும் என்ற எதிர்நோக்கிலே திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே இந்த காலம் உங்களுக்கு முதலே கொடுத்துட்டோம், ஒரு வருஷம் ஆச்சு. இப்போது ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிவில் நாம் இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் தட்டி எழுப்பனவாக எங்களை தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நாளும் பலத்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மறைந்து உம் ஆட்சி நீடித்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் மானிட உள்ளங்களும் முழு அண்ட வெளியும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் புதிய மண்டபம் நோக்கிய நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் யூபிலி கொண்டாட்டத்தில் அருள்
அருள் விண்ணக செல்வங்களுக்கான விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்பவனமாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்ததாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கிற புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடு மகிழ்வோடு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து ஹாப்பி நியூ இயர். சத்தமே இல்லை, பலத்த கரவொலி கொடுக்கலாமே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அருள் தரும் யூபிலி ஆண்டு அப்படின்னு நம்ம திரு அவை அனைத்து உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் 23ஆம் ஆண்டை தொடங்கிட்டார். இதற்கான தயாரிப்பு, யூபிலிக்கான தயாரிப்பு. இந்த ஆண்டு நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் பிலிகிரிம்ஸ் ஆஃப் ஹோப் அப்படி என்று சொல்லி இந்த ஆண்டு முழுவதுமாக நம்ம யூபிலி ஆண்டு 2025 கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நீ பார்த்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அடுத்த நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோமில் இருக்கிற பேராலயம் பேதுரு பவுல் பேராலயத்தில் கதவுகளை திறந்து வைத்து யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார். நம்முடைய சென்னை மறை மாவட்டம், நிறைய மறை மாவட்டங்கள் கடந்த 29ஆம் தேதி இந்த யூபிலி ஆண்டின் துவக்க நிகழ்வை அனைத்து பேராலயம் துவங்கி வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் அனைவருமாக யூபிலியினுடைய மக்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க நமக்கு அழைப்பு விடுகிறார். அதை முன்னிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மறை மாவட்ட அளவில் நான் கடந்த வாரம் சொன்னேன், இதை பத்தி குழந்தைகளுக்கான ஜூபிலி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். ஜனவரி 26ஆம் தேதி சாந்தோம் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு 5000 பிள்ளைகளை கொண்டு அற்புதமான ஒரு நாள் முழுவதுமாக ஞாயிற்றுக்கிழமை வருது. அதற்கான பல தயாரிப்புகளை நமது மறை மாவட்டம் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி வர நாட்கள் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அவை மீண்டும் ஒரு முறை இந்த புதிய ஆண்டு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு முழுவதும் அப்படி ஒரு மக்கள் வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளத்துல முழுகி அவனுடைய ஆசிரியை பெற்று ஒரு புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். வழக்கமாக அப்படி நான் சொல்வதுண்டு. இதை இன்னொரு மறைமுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபாதர் நல்லா வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் இன்று புதிதாய் பிறப்போம் அப்படின்னு சொல்றான். கடந்த ஆண்டு முடிந்து போனது, புதிய ஆண்டு பிறந்து விட்டது. சிலவே சொல்றான், ஒரு கவிஞர் சொல்றான், ஆண்டு என்னமோ புதிதாக பிறக்கிறது, நாம தான் இன்னும் பிறக்கவே இல்லையா. ஆண்டு பிறந்து கொண்டு இருக்கிறது. 2024 2025 நான் ஆண்ட்ரு 2024 இருந்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னா புதிய ஆண்டு பிறந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவேனா என்ன அர்த்தம்னா இந்த புதிய ஆண்டுல நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறணும். நம்ம இன்னும் நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் செய்யணும். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆண்டு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. நான் கடந்த ஆண்டில் செய்யல, இந்த ஆண்டுலாம் செய்ய. நிறைய வாட்ஸ்அப் மீம்ஸ்லாம் வருது. காலையில் 5:30 மணிக்கு எழுந்துப்பா, டெய்லி நான் வாக் போவேன், அல்லது சீக்கிரமாக எழுந்து யோகா பண்ணுவேன், அல்லது மெடிடேஷன் பண்ணுறேன், அல்லது ஜாகிங் போகிறேன், அல்லது வேற ஏதாவது என்னது ஒர்க் அவுட் பண்ணுறேன், அவன் டைமோடு இருப்பேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இது உடம்பு குறைக்கணும், சரியா நான் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஆக்கலாம் பார்க்குறேன் அப்படிலாம் பல விதங்களை பல பேர் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை பார்த்து இந்த ஆண்டில் நம்ம தொடங்கும் போது 1ஆம் தேதி இன்னைக்கு சொல்லுவாங்க, முடியும் போது பார்த்தேன் எங்கெங்க டைம் இருந்துச்சு. தொடங்கும் போது ஒரு வாரம் செஞ்சேன், காலைல 5 மணிக்கு இருந்தேன், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, டைம் இல்லை. ஆமாம், அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் பார்த்தேன், அந்த வாக் போகணும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பழைய மாதிரியே திருப்பி அதே ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்லுகிறோம். அப்போ நான் ஒரு சின்ன விஷயம் யோசித்தேன். நிறைய நேரங்கள் இப்போ நான் சொன்ன செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, உங்களால் முடியவே முடியாது. அதை வேற ஏதாவது சொல்லுங்க, தயவுசெய்து செல்ஃபோன்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ ஒன்று தான் நான் நேற்று இரவு சொன்னதான் அவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், 9 மணி ஸ்கூல், நீங்கள் 9:15 போக மாட்டீங்க. ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட், அங்கே ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் போகணும், 10 மணிக்கு ஆஃபீஸ்னா நீங்கள் 10:15 போகக்கூடாது. 10:01 போனாலே போதும், நீங்கள் கை வைப்பீங்க பயோமெட்ரிக். 10:01 போனாலே நீங்கள் லேட்டு. 3 லேட்டு வந்தாலே அரை நாள் லீவ். தெரியல உங்களுக்கு? அப்போ அதை நான் நினைக்கிறேன், ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம், ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறோம், நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவோம். எனக்கு சின்ன ஒரே ஒரு சிந்தை தான், ஒரு ரிக்வஸ்ட் வச்சுங்களேன். இந்த திருப்பலிகள் தான் நிறைய நேரங்களில் 8 மணி பூசை,
8:15, 8:30, 8:45, சில பேர் முடியும் போது வருவாங்க. அப்போ எது முக்கியம் என்று நமக்கு தெரியாம நான் ஒரே சின்ன விஷயம் தான், இந்த ஆண்டு எடுக்கலாம், எங்க போனாலும் சரி, எந்த பூசை, இந்த பூசை மட்டும் இல்லை, எங்க போனாலும் ஒரு பூசை, ஒரு திருப்பலி 8 மணினா 8 மணிக்கு 7:55 வந்தா தப்பு இல்லை. யாரும் உனக்கு போக நான் சொல்ல மாட்டேன். 8:15 அப்போதான் ஃபாதர் எழுந்துக்கவே முடியல, ஃபாதர் அவன் வண்டி ரெடியாகவே மாட்டேங்குது, இந்த பையன் காண, இந்த பையன் எங்க வீட்டுக்கார இருக்கார்ல, இப்படி என்று நம்ம நிறைய நேரங்களில் சாக்கு போக்கு. அதுவே நீங்க ட்ரெயின் பிடிக்கணும், 10 மணிக்கு ட்ரெயின்னா நீங்க அப்படி போதில் ட்ரெயின் கிளம்பிடும். ஃப்ளைட் பிடிக்கணும், 2 மணி நேரத்துக்கு மேலே போய் உட்காரணும் நீங்கள் போய், இல்லைன்னா உங்களை ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டான். அப்போ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மெனக்கெடுக்கிறோம். திருப்பலி, பூசை, ஜபம், கோயில். நம்மள நிறைய பேருக்கு போகலாம், இப்போ என்ன மெதுவாக போனால் என்ன குறைஞ்சா போயிடுவார், அவர் குறைஞ்சு போவதில்லை, நாம தான் குறைஞ்சு போயிடும். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த புதிய ஆண்டு 2025 2025 துவங்கி இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம். நேரத்தோடு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வாங்க, ஒன்றும் பிரச்சனை, சீக்கிரம் முடிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எத்தனை பேர் கரெக்டாக டைமுக்கு வரீங்க அப்படின்னு யோசிப்பா. ஆகவே இந்த புதிய ஆண்டில் ஒரு பங்க்சுவாலிட்டி, கடவுளுக்காக, மற்ற நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸாக போவீங்க, கடவுளுக்காக 8 மணி திருப்பலி அல்லது 6:30 மணி திருப்பலினா 6:30 மணிக்கு நான் ஷார்ப்பாக உள்ளே இருக்கணும் அப்படின்னு முயற்சி எடுங்கள். நினைக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாய் பிறந்திருக்க புது வருடம் உங்களுக்கு நிறைவான அருளை, ஆசிரியை, வளமையும் செழுமையும் நல்ல உடற்சுகத்தையும் நீண்ட ஆயிலும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியும் தந்து இந்த ஆண்டு முழுவதும் அன்னை தேவத்தாய் ரொம்ப அழகான ஒரு விழாவை கொண்டார். அன்னை மரியா இறைவனின் தாய், அவருடைய அரவணைப்பும் அவருடைய பாதுகாப்பும் நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தர்மையான நாளிலே நம்முடைய மத்தியில் இந்த திருப்பலி நிறைவேற்றி அருள் தந்தை நம்பிக்கைநாதன், நமக்கு மிகவும் பரிச்சயமான நம்முடைய சென்னை மயிலை மரியமாவை சேர்ந்த ஒரு மூத்த குரு, நம்முடைய மறைமாவட்டத்தில் பல பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். என்னுடைய மண்ணின் மைந்தர், எங்களுடைய பங்கு, நாங்களாம் ஒரே பங்குல இருந்து குருவாங்க. அவர் 15-12 வருஷம் முன்னாடியே ஃபாதர் ஆகிட்டார். நான் அப்போ தான் 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன், அவர் அப்பவே ஃபாதர் ஆகிட்டார். ஆகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வழிபாடுகளே எங்கே போனாலும் அவருடைய தனது தடயத்தை பதிய வைப்பவர் அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையானவர். ஆகவே இந்த நல்ல நாளில் நமக்காக வந்து அற்புதமாக இந்த வருடத்துடைய முதல் நாளின் திருப்பலி நிறைவேற்ற நமக்காக செபித்திருக்க தந்தை, பாசத்துக்குரிய தந்தை நம்பிக்கைநாதன் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நான் அறிவித்தது போல இன்று மாலை திருப்பலி எதுவும் நடைபெறாது. வருகின்ற 3ஆம் தேதி வருடத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவின் தூய்மை மீது பெயர். ஆகவே அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும், அதை தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அவ்வாறு வருடத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று தேவனை ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து அணியருடைய தீர்ப்பவனையும், அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நற்கருணை ஆசிரும் நடைபெறும். அன்புக்குரிய நாம் அறிவித்தது போல நம்முடைய தமிழக ஆயர் பேரவை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், பட் இருந்தால் சொல்றேன். தமிழக ஆயர் பேரவை முடிவெடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவரின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக பொருளாதார அரசியல்ல நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி சிந்திப்பதற்காக. அது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய நேரங்கள்ல இது ஏன் எடுக்கணும் அப்படி கேள்வி கேட்பீங்க. வழக்கமா நம்ம கிட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ தகவலே இல்லை. மாறாக கிறிஸ்தவர்கள், நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஐ, பெந்தகோஸ், அந்த பாப்டிஸ்ட் அதெல்லாம் இருக்காங்க, மொத்தமா கவர்மெண்ட் எடுத்தது நமக்கான தகவல். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துல எந்த விதமான சலுகையோ அல்லது ஒரு எங்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அல்லது எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, எங்க மக்களுக்கு சலுகை கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கான சூழலை இல்லாமல் போய்விடும். ஆகவே தமிழக ஆயர் பேர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பற்றி ஒரு நீண்ட விவாதத்தின் பிற்பாடு லயோலா கல்லூரியில் இருக்கிற லிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் அந்த வகுப்பை சேர்ந்த அவரிடம் பொறுப்பை கொடுத்துருக்காங்க திரு பெர்னாடிக் சாமி ப்ரொஃபஸர். அவருடைய குழுவினரும் பல முயற்சிகளை தயார்படுத்தி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற கன்னியாகுமரி, கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து, குளித்துறையிலிருந்து நம்ம சென்னையில் இருக்கிற 18 மறை மாவட்டங்களில் ஆல்மோஸ்ட் எல்லா மறை மாவட்டம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம மறை மாவட்டம் இப்போ தான் தொடங்கி இருக்கோம். நம்ம மறை மாவட்டத்தில் 4 மறை வட்டங்கள் முடிச்சிட்டாங்க. கடந்த திங்கட்கிழமை நம்முடைய மறை வட்டத்தை, நுங்கம்பாக்கம் மறை வட்டத்தில் இதற்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சோம். 75 பேர்கிட்ட வந்தாங்க. நமது பங்கை சேர்ந்த பிள்ளைகளும் வந்திருக்காங்க. நான் ஏன் இப்படிலாம் பேசுறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆப் தான். அவங்க ஆப்போடு வருவாங்க. கேட்குற கேள்வி எஸ், நோ. சொந்த வீடா? ஆம். வாடகை வீடா? இல்லை. அவ்வளோதான். இதுதான். பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு. பேன் கார்டு இருக்கா? இருக்கு. அவ்வளோதான். இதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கேள்விகளை நாங்கள் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து அது பற்றி நிறைய விவாதங்கள்லாம் ஏற்படுது. ஆகவே தயவுசெய்து நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக
நமது பங்குல இதற்கான வேலையை துவங்க இருக்கிற என் பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் மேபி 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆப் தான் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களை காட்டுவாங்க. நீங்க சொல்ற தகவல் தான். சப்போஸ் நீங்க தகவல் இல்லை தப்பில்லை வேணாம். அது மாதிரி மற்ற உங்களை மனம் வருத்தக்கூடிய எந்த கேள்வியும் கேட்கப்பட அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை பத்தி பேசிட்டோம். ஆகவே என்னன்னா நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக நமது பங்குல வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு அன்பிய பொறுப்பாளர் வழியாக நம்முடைய பிள்ளைகள் வருவாங்க. தயவு செய்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம செய்தாக முடியும். மறை மாவட்டத்தில் தமிழக ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுத்து. எனவே தயவு செய்து இது எடுக்கிற இந்த முயற்சியில உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை கூட இந்த நாள் இப்படியாக சிறப்பாக நடைபெற நமக்கு நிறைய நல்ல உள்ளங்க. நான் நேற்று இரவு சொன்னதான் மீண்டும் சொல்லி முடிச்சேன். இது ஒரு பங்கு குடும்பம். அந்தோனியார் மதுரவாயில் ஆலயம் ஒரு பங்கு குடும்பம். அந்த பங்கு குடும்பத்தின் தலைவராக நானும் உதவி தந்தையும் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, அருள் சகோதரர் இருக்காங்க. அதோடு கூட பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர், அன்பிய ஒருங்கிணைப்பு, மரியாயின் சேனையினர், ஜபக்குழுவினர், பாடகர் குழு, இளையோர் குழு, ஆண் பெண், படிப்பிட சிறுவர்கள், வின்சென்டி பால், இப்படி என்று பார்த்தா ஒரு பெரிய ஆலய பணியார் என்று ஒரு பெரிய கூட்டமே இந்த பங்கை அழகாக அர்த்தமுள்ள விதத்தில் உயிரோட்டமுள்ள பங்காக மாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அவ்வாறே கூட இந்த நாட்களை நமக்கு உதவி செய்து கொண்டு நம்முடைய அருள் சகோதரர்கள் ஆரோக்கியசாமி MMI ஸ்மித் MMI சபையைச் சேர்ந்தவர்கள், நமது மண்ணின் மைந்தன் குரு அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டி ஒரு பலத்த கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். கொஞ்சம் இருங்க, கார்டு கொடுத்துட்டீங்களா? அப்புறம் தரீங்களா? ஓகே. அப்போ வழக்கமாக உங்களுக்கு தெரியும், உட்காருங்க. வாக்கு தத்துவம் நம்ம கொடுப்போம். சரி, எனவே தந்தையர்கள் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களை தேடி வந்து கொடுப்போம். யாரும் நிறைய வச்சிருக்கோம். வாக்கு தத்துவம் நம்ம ஜெபித்து இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்துவத்தை தயார் செய்ய வெளியில் இருக்க அங்கே இருங்க. யாரும் முண்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டாம். அனைவருக்கும் இந்த வாக்கு தத்துவமானது கொடுக்கப்படும். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதிலே மகிழ்ச்சி கொள்ளும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இந்த அருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. Happy New Year!
புத்தாண்டு விடியல் கண்டதே பூபாலம் எங்கும் கொண்டதே புத்தாண்டு விடியல் கண்டதே பூபாலம் எங்கும் கொண்டதே வண்ணங்களில் கோலமிடும் எண்ணங்களில் வெற்றி காண இறையாசை கொண்டு வந்ததே குறையின்றி அள்ளி தந்ததே சந்தோஷம் நம்மில் தந்ததே புத்தாண்டு விடியல் கண்டதே பூபாலம் எங்கும் கொண்டதே வளமான செல்வம் கொண்ட நலமான வாழ்வுக்கான புத்தாண்டு விடியல் கண்டதே திருநாடு உள்ளமினி அருளாடு இல்லமா பூவாழும் எங்கும் கொண்டதே வளமான செல்வம் கொண்ட நலமான வாழ்வுக்கான புத்தாண்டு விடியல் கண்டதே திருநாடு உள்ளமினி அருளாடு இல்லமா பூவாழும் எங்கும் கொண்டதே மனப்பாடம் நன்மையாகும் தினப்பாடம் வெற்றியாகும் மகிழ்வான பாதை காட்டுமே மங்காத வாகை சொல்லுமே வரலாறு காண செய்யுமே புத்தாண்டு விடியல் கண்டதே பூபாலம் எங்கும் கொண்டதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக்க நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.